கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை நடத்தவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் அவர் போதுமானவராய் வல்லமை உடையவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்களேயானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். வேதத்தில் நான் வாசிக்கும்போது எபிரெயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆபிரகாம் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் அவனை அழைக்கிறார். நீ உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் உனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொல்லி கூப்பிடுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, அப்பொழுது கர்த்தர் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை சற்று எடுத்து பாருங்கள். ஆபிரகாம் தன் தேவனால் அழைக்கப்படுகிறது வரை தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் தகப்பனுடைய வாழ்ந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமே ஒன்று செய். 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவனோடு கூட லோத்தும் போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமுடைய 75வது வயதில் அவர் கூப்பிடுகிறார். ஆபிரகாமே, நீ வா, உன் தகப்பன் வீட்டை விட்டு மறந்துரு, உனக்குண்டான எல்லாவற்றையும் மறந்துரு, உன்னுடைய சகல நன்மைகளையும் மறந்துவிடு, நீ வறுமையாய் புறப்பட்டு வா, நீ இருக்கிற பிரகாரமே நீ புறப்பட்டு வா. நீ இப்பொழுது 75 வயதாய் இருக்கிறாய், உனக்கு பிள்ளை இல்லை என்பதை நான் அறிவேன். ஆனாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், உன்னை பலுகி பெருக பண்ணி உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ வா என்று கூப்பிடுகிறார். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அப்படியே கீழ்ப்படிந்தார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையின்படியே தகப்பன் வீட்டை விட்டு, தகப்பனுடைய தேசத்தை விட்டு, தகப்பனுடைய சொத்து, தகப்பனுடைய சுகங்கள், தகப்பனுடைய சகல காரியங்களையும் விட்டு புறப்பட ஆரம்பித்தார். கர்த்தரனை அழைத்து இருக்கிறார். கர்த்தரனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதனால எனக்கு ஒரு தைரியம் உண்டு, கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், கர்த்தரனை மேன்மைப்படுத்துவார் என்ற விசுவாசம் நம்பிக்கையோடு கூட
புறப்பட ஆரம்பித்தார். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததினால ஆண்டவர் அவரை திரளான தந்தை ஜனங்களுக்கு தந்தையாய் மாற்ற விரும்பினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாழ்க்கையில் அவர் செய்த 2 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட காரணம் கீழ்ப்படிதல். இந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்கள், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறார்கள், தேவனுடைய அழைப்பை கேட்கிறார்கள், தேவனுடைய ஊழிய அழைப்பை பெறுகிறார்கள். ஆனால் ஒரு தயக்கம், ஒரு சோர்வு, நான் அந்த காரியத்தை செய்வேனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசீர்வதிக்கப்படுவேனா? என் பின்னணியம் என்ன? என் குடும்ப கௌரவம் என்ன? என் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? நான் படித்திருக்கிற படிப்பு என்ன? என்னுடைய பட்டம் என்ன என்று சொல்லி, என் குடும்பத்தின் அந்தஸ்து என்ன என்று சொல்லி பல விதங்களிலே யோசிக்கிறார். ஆபிரகாம் இதை எதுவுமே யோசிக்கவில்லை. கர்த்தர் அவனை அழைத்தார். ஆபிரகாமே வா, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி அழைத்தார். அந்த அழைப்புக்கு முதலாவது கீழ்ப்படிய ஆரம்பித்தார். வேதம் சொல்கிறது, பொறுமையாய் காத்திருந்து, பொறுமை ரொம்ப அவசியம், பொறுமையாய் காத்திருந்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளில் சற்று உங்களை சிந்தித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை எத்தனை முறை அழைத்திருக்கிறார், எத்தனை முறை உங்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒன்றாவது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். இல்லையே. ஏன் அந்த பிரச்சனை? ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள்? ஏன் தேவனுடைய கிருபையை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, நீ பாக்கியவான் அல்லவா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதல்லவா? நீ அந்த பாக்கியத்தை இழந்து போனாயே, அந்த சிலாக்கியத்தை நீ இழந்து போனாயே தேவன் பிள்ளையே. ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வேதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள் பெருகிக் கொண்டிருக்கிறது? சிந்தித்து பார்த்ததுண்டோ? உன்னுடைய ஜீவிதத்தை நீ எப்பொழுதாவது அலசி ஆராய்ந்து பார்த்ததுண்டோ? சிந்தித்து பார். ஒருவேளை இதுவரை நீ சிந்திக்காத ஒரு ஆத்மாவாய் இருந்தால், இப்பொழுது உன்னுடைய ஜீவிதத்தை சற்று அலசி ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என்ன ஆண்டவரே தடை? ஏன் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலை? நான் ஆராதனைக்கு கடந்து போகிறேன், நான் உபவாசம் பண்ணுகிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் எல்லா காரியத்தையும் செய்கிறேன், உண்மை. ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? தேவப்பிள்ளையே, அநேக காரியங்களிலே தேவனுடைய வார்த்தையை நீ மீறி இருக்கிறாய். கீழ்ப்படியாமையின் ஆவி உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடியினாலே கர்த்தருடைய வசனத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய ஆமென் ஜீவனுள்ள தேவனுடைய கிருபைக்கு உன்னை விட்டு கொடுக்க முடியாதபடி உன்னுடைய வாழ்க்கையை அந்தகாரப்படுத்தி பிசாசானவன் ஜீவிதங்களை நஷ்டப்படுத்தபடியாய் ஆசீர்வாதங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். நீ தேவனுடைய பிள்ளை அல்லவா? நீ கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளை அல்லவா? அடிக்கடி உபவாசித்து ஜெபிக்கிற தேவ பிள்ளை அல்லவா? அப்படியானால் ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறான் என்பதை நீ சிந்தித்து பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எத்தனை தரம் உன்னை அழைத்திருக்கிறார், எத்தனை தரம் உன்னோடு கூட பேசி இருக்கிறார்,
செவிசாய்த்ததுண்டோ தேவ பிள்ளையே? அப்படியானா இன்றைக்கு இந்த பொழுதில் ஆண்டவரே, ஆபிரகாம் அழைக்கப்பட்ட அந்த நொடிப்பொழுதிலே உடனே அவர் கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் கர்த்தரால் அழைக்கப்படும் பொழுது அவர்களை நடத்த ஊழியர்கள் இல்லை, தேவ வார்த்தை இல்லை, தேவ வசனம் இல்லை. கர்த்தர் அவரோடு கூட பேசினார். தேவனாகிய கர்த்தர் பேசினார் என்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஒரு கீழ்ப்படிதலோடு ஆபிரகாம் புறப்பட ஆரம்பித்தார். தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனக்குள்ள எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு சொத்து சுகங்கள், சுகபோகமான வாழ்க்கை, ஆமென், சுகபோகமான ஜீவிதம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன் இனம், தன்னுடைய குடும்பம், தன் மனைவியை மாத்திரம் கூட்டிக் கொண்டு புறப்பட ஆரம்பித்தார். கவனித்து பாருங்கள் தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து இவ்வளவு பெரிய ஸ்தானத்திலே உயர்த்தி இருக்கிறதே காரணம் என்ன? முதலாவது அவருடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல். வேதம் சொல்கிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். கவனிங்கள், கர்த்தர் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமா தருவேன், உன் சன்னதிக்கு சுதந்திரமா தருவேன் என்று சொல்லி கர்த்தர் அழைத்த பொழுது கீழ்ப்படிந்தான். எவ்வளவு போராட்டங்கள் வந்தது, எவ்வளவு நெருக்கங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்த பொழுதும் விட்டு பின்மாறவில்லை. தேவனுடைய வார்த்தையை விட்டு பின்மாறவில்லை, தேவனுடைய அழைப்பை விட்டு பின்மாறவில்லை. ஆமென். ஆபிரகாம் தேவன் எனக்கு காண்பித்த தேசத்துக்கு நான் போயே தீருவேன் என்று சொல்லி நடந்து வந்தா. நடந்து வந்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து 100 வயதில் பிள்ளையை கொடுத்து விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடு யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். தன்னுடைய பிள்ளையோடும் தன்னுடைய பேர பிள்ளையோடும் அந்த கூடாரங்களில் அந்த தேசத்தில் ஆபிரகாம் நல்ல முதிர் வயதிலையும் தேவன் எனக்கு காண்பித்த தேசம், தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், தேவனால் எனக்கு அனுகிரகம் பண்ணப்பட்ட தேசம் என்று சொல்லி அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக அந்த தேசத்தில் கூடாரங்களிலே குடியிருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிரகாரமாய் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆசீர்வாதங்கள் எத்தனையோ இருக்க, நீ கர்த்தரை மகிமைப்படுத்தாதபடி, கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடி, ஆமென், கர்த்தருக்கு அடங்கி போக முடியாதபடி உன்னுடைய சுய சிந்தனையினாலே, உன்னுடைய சுய எண்ணத்தினாலே, உன்னுடைய சுயபோகத்தினாலே, உன்னுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் நீ அசட்டை பண்ணினதினாலே கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்தை உன்னால் அனுபவிக்க முடியவில்லை என்பதை நீ நினைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 4வது வசனம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே நான் அவனை ஆசீர்வதித்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறீர்களா? உன்னை மாத்திரம் கவனித்துக் கொள்ளுங்கள் தேவ பிள்ளையே. எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லையோ, எந்த ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லையோ, கர்த்தரிடத்திலிருந்து இரக்கத்தையோ, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையோ, கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையோ பெற்றுக்கொள்ளவோ, ஆமென், அதை அனுபவிக்கவோ முடியாது என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில கூட எப்பொழுது கீழ்ப்படியாமையவர் ஆமென் இருந்தேனோ அதுவரை தேவனுடைய ஆசீர்வாதங்களை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்த பொழுதுதான் கர்த்தர்
என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆகையினால் தேவனுடைய வார்த்தையை பகிரங்கமாகவும் தைரியமாகவும் உங்களுக்கு சொல்ல முடியும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரே ஒழிய எந்த ஒரு தெய்வஜனம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் தன் இஷ்டப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள விரும்புகிறார். என் பிரயாசத்தினாலே நான் என் வீட்டை கட்டுவேன், என்னுடைய கைகளின் பிரயாசத்தினாலே, என் சம்பத்தினாலே, என்னுடைய படிப்பினாலே, என்னுடைய சுயஞானத்தினாலே நான் என்னுடைய வீட்டை கட்டுவேன் என்று நினைப்பாயனால் நிச்சயமாய் நான் உனக்கு சொல்ல முடியும், தேவ பிள்ளையை நீ ஏமாந்து போவாய். தேவனுடைய அனுகிரகம் இல்லாமல், தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு மனிதனும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. சவுல் என்னும் ராஜாவின் இடத்துல சாமுவேல் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். தேவனாகிய கர்த்தர் சொன்னார், அந்த பட்டணத்தை சுட்டு கரித்து விட்டு அதிலிருந்து எதுவுமே நீ எடுத்துக்கொள்ளாதபடி எல்லாவற்றையும் அழித்து விட்டு நீ வா என்று சொல்லுகிறார். ஏனென்றால் என் ஜனங்கள் எகிப்தில் இருந்து பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு அவர்கள் புறப்பட்டு வரும் பொழுது அவர்கள் வழிமறைத்ததை என் மனதிலே வைத்திருக்கிறேன். ஆகையினாலே நீ போய் அவர்களை முற்றிலும் அதமாக்கி விட்டு வா என்று கூப்பிடு சொல்லுகிறார். அவன் கடந்து போனான், எல்லாவற்றையும் அழித்து விட்டான், அந்த பட்டணத்தை அழித்தான். தன் கண்களுக்கு இச்சையானதை, தான் விரும்பினதை, தான் நேசித்ததை அவன் ஒன்றுமே செய்யாமல் கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லி ஆமென் கொண்டு வருகிறான். சாமுவேல் வருகிறார். சவுல் சொல்லுகிறார், தீர்க்கதரிசியே, உம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையின்படி நான் செய்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் என் காதுகளில் விழுகிற மாடுகளின் சத்தம் என்ன என்று சாமுவேல் கேட்ட பொழுது சொல்லுகிறார், அது தேவனுக்கு பலியிடும்படியாய் கொழுத்தவைகளை நஞ்சாயிருக்கிறவர்களை ஆமென் கொண்டு வந்தேன் என்று சொன்னார். பிரியமான தேவ பிள்ளைகளை, சாமுவேல் கேட்கிறார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை விட கர்த்தர் என்ன உங்ககிட்ட சொல்லி அனுப்பினார்? கர்த்தர் உங்ககிட்ட சொல்லி அனுப்பின வேலையினுடைய தன்மை என்ன? முற்றிலும் அழித்து விட்டு நீ அங்கிருந்து எதுவுமே கொண்டு வரக்கூடாது என்றல்லவா சொன்னார். அது ஆடாய் இருக்கலாம், அது மாடாய் இருக்கலாம், அது மனுஷனாய் இருக்கலாம், பிள்ளையாய் இருக்கலாம், எதுவுமே நீ கொண்டு வரக்கூடாது, எல்லாவற்றையும் சுட்டுகரித்து விட வேண்டும் என்றல்லவா சொன்னார். நீ கர்த்தருக்கே பலியிடும்படியாக நீ பலி பொருட்களை கொண்டு வந்திருக்கிறாயே, இது நியாயமா என்று கேட்கிறார். கவனிங்கள் தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பலி அல்ல முக்கியம், கீழ்ப்படிதல் முக்கியம். உன் ஆராதனை முதல்ல கீழ்ப்படிதலோடு தேவ சமூகத்திலே முழங்கால் படிக்கிட்டு நீ கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுதுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் கர்த்தரை துதிப்பேன், ஆராதிப்பேன், ஊழியம் செய்வேன், ஒரு பொழுதும் ஆமென் உன்னுடைய வாழ்க்கையில மேன்மையை அனுபவித்துக் கொள்ள முடியாது. கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். திடமாய் மீண்டும் ஆவியானவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ கீழ்ப்படிய வேண்டும். நீ கீழ்ப்படியாத பட்சத்தில் கர்த்தர் உன்னை எதுக்கு அழைத்தார்? எதற்காக கர்த்தர் உன்னை அழைத்தாரோ அவருடைய அழைப்பை நிறைவேற்றும்படியாக முதலாவது நீ கீழ்ப்படியும் பொழுதுதான் உன் சிறையிருப்பு மாறும் என்பதை தேவப்பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும். உன் சிறையிருப்பு மாறணுமா? உன் வேதனை மாறணுமா? உன் உபத்திரவம் மாறணுமா? உன் பாடுகள் மாறணுமா? உன் வேதனைகள் மாறணுமா? நீ இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிற உன் அவமானம் மாறணுமா? முதலாவது கர்த்தர் உனக்கு என்ன பொறுப்பை தந்தாரோ அந்த பொறுப்பை நிறைவேற்றும்படியாக கீழ்ப்படி. அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வேதத்திலே வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேனால் பவுல் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தர் உனக்கு ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறார்.
கர்த்தருடைய வாழ்க்கையில இதை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறார். பவுலுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த தரிசனத்தை நிறைவேற்ற பவுல் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தார். உபத்திரவமோ பாடோ பசியோ பட்டினியோ எதுவுமே அவரை வேதனைப்படுத்தவில்லை, பின்வாங்கி போக செய்யவில்லை. எவ்வளவு பாடுகளின் மத்தியிலையும் எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும் அந்த காரியத்தை அவர் செய்து முடித்தபடியினால அவர் சொல்லுகிறார், நான் என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளையே, நீ கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளையாய் இருப்பாயானால் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேதத்தில் இன்னும் ஆமென் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுடைய இன்னொரு காரியம் விசுவாசம். 2 தீமோத்தேயு 1:12 வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கீழ்ப்படியணும், இரண்டாவதாக விசுவாசிக்கணும். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், இந்த காரியத்தை செய்ய என்னை அழைத்திருக்கிறார், இதற்காகத்தான் என்னை அழைத்திருக்கிறார் என்று நீ விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் உனக்குள்ளே வர்த்திக்க பண்ண வேண்டும். அந்த விசுவாசத்தை கர்த்தர் ஆமென் உன்னை வர்த்திக்க செய்யும் பொழுது, அந்த விசுவாசத்தை நீ வளர்த்தி கொள்ளும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எபேசியர் 6:16 சொல்லுகிறது, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நெல்லுங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருக்கிறதா, விசுவாசம் இருக்கிறதா? இருந்தால் ஆபிரகாமை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்கிறார். ஆபிரகாமை போல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மை கீழ்ப்படிதலும் விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வருமையானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் செபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, கிருபை உள்ள ஆண்டவரே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமுமான இந்த நல்ல பொழுதுல ஆபிரகாமை போல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கீழ்ப்படிதலும் விசுவாசம் உடைய பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை மாற்றுங்க என்று சொல்லி உடைய கரத்திலே தந்து அர்ப்பணித்து செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. என் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததைப் போல நீங்களும் கீழ்ப்படியுங்கள். ஆபிரகாம் விசுவாசித்ததைப் போல விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.